ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நமது பாரம்பரியமான செம்பலுவா ஸ்வீட்டு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. அதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கழுவி எடுத்தாச்சு. இப்போ வேறு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா ஊற விட்டுருவோம். ஒரு 2 மணி நேரம் கூட ஊறட்டும். அப்போத்தே அல்வா நல்லா ஸ்மூத்தாக வரும். பாருங்கள், இப்போ ஒரு துணியிலையோ இல்லாட்டி இதே மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தட்டில் நீங்கள் இப்படி ஃபேனுக்கு அடியில் கூட நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். கொஞ்சம் நேரத்தில் தண்ணி மட்டும் நல்லா உணர்ந்துடும். இப்போ ஒரு கப் பச்சரிசிக்கு 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அதை நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம். 4 கப்பு தேங்காய் பால் நமக்கு வேணுங்க. 1 கப் அரிசிக்கு நீங்கள் கரெக்டாக அந்த அளவுகளாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அல்வா சூப்பராக ஸ்மூத்தாக அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. இப்போ இதை நம்ம 4 தடவை அரைச்சி ஒரு 4 கப்புக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிற போகிறோம். பாருங்கள், திருப்பி இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 கப்பு வந்துருச்சு. அதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அரிசி 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ அதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். அதாவது இந்த அரிசிக்கு 2 கப்பு தண்ணினாலும் விடணுங்க. அரைச்சிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப்பு இருக்கணும். அளவு மெஷர்மெண்ட்டு இது தாங்க. 4 கப்பு தேங்காய் பால், 2 கப்பு அரிசி அரைச்ச தண்ணி. அதே மாதிரி வெல்லத்துக்கும் அதே மாதிரி தாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் எடுத்திருக்கேன். இது திருச்செந்தூர் போனப்போ நாங்கள் வாங்கினது. நல்லா சில்லு கருப்பட்டியும்பாங்க. அந்த மாதிரி இது வெறும் ஏலக்காய், சுக்கு எல்லாமே கலந்ததுங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கரைச்சிக்கிருவோம். பாருங்கள், நம்ம அடுப்பில் வச்சு கூட நம்ம கரைச்சோம்னா சட்டுன்னு கரைஞ்சிரும். பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லைங்க. அந்த வெல்லம் கரைஞ்சால் போதுமானது. இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெல்லத்துக்கு அதுவுமே நம்ம 2 கப்பு தண்ணிக்கு மேலே நம்ம விடணும். அப்போத்தையும் கரெக்டான அளவாக இருக்குங்க. இப்போ இது நல்லா எடுத்தாச்சு, இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டு விட்டுட்டு அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அரிசி, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தேங்க ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது, நீங்கள் மறக்காமல் பாருங்கள். என்ன கிளறிக்கிட்டே இருக்காங்க, இனி என்ன வெல்லத்தை போட்டால் டக்குன்னு அல்வா வந்துடும் நினைக்காதீங்க. செம காமெடி. பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. நான் பாட்டு கிண்டிக்கிட்டே இருந்தேங்க. ஏன்னா இது நம்ம 1 கப்பு தானே எடுத்திருக்கோம் அரிசி. அப்படின்ட்டு எப்பையும் போல் என்னோடய ஃபேமஸான கடாயில் போட்டு கிளறி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த கட்டியெல்லாம் சேருதுன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். அந்த அரிசி மாவு தானே, அதனால் அது உடஞ்சிரும். இறுகி வரும்போது நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதான் தன்னால் எல்லாமே உடஞ்சி மாவாயிரும். அதனால் நீங்கள் என்ன கட்டி வருதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இப்போ பாருங்கள், கிளற கிளற மாவு வெந்து அப்படியே சட்டி ஃபுல்லாக ஆயிடுச்சு. பாருங்கள், கிளறவே முடியலை என்னால். இதுக்கப்புறம் நான் எங்கிட்ட கிளறுறது, அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. ஏன்னா திருப்பி நம்ம வெள்ளை தண்ணி வேற ஊற்றணும். திருப்பி நிறைய நேரம் கிண்டுனாத்தே இது அல்வாவே வரும், சட்டுன்னெல்லாம் வராது. அதனால் வேறு ஒரு கடாய்க்கு மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு இந்த வெள்ளை தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், சேர்த்துட்டு இன்னும் பயம் இல்லாமல் நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கிளறினேங்க. இப்போயும் பாருங்கள், கட்டி கட்டியாக இருக்கே, எப்படி அல்வா செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணாதீங்க. கிளறி கொடுக்க கொடுக்க அந்த கட்டி தன்னால் கரைஞ்சிருங்க. பாருங்கள்,
இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்துடும். என்ன கொஞ்சம் நம்ம இந்த அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கோதுமை மாவு அல்வா மாதிரி தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பொதுவாக நமது பாரம்பரிய உணவுகள் எது செஞ்சாலுமே இந்த மாதிரி நம்ம நல்லா செய்யணும்னு நினச்சா பொறுமையும் வேணும், அதே டயத்தில் கொஞ்சம் டைமும் எடுக்கும். அதனால் கவலைப்படாமல் கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இந்த அல்வாலாம் பிள்ளைங்க சாப்பிட்ருக்காங்களா என்னமோ தெரியலை. இதுக்கு ஒரு பொட்டு எண்ணெய் ஊற்ற வேணாம், நெய் ஊற்ற வேணாம், எதுவுமே வேண்டாம். நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதில் இருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன், ஒரு பிஞ்சு உப்புத்தூளும் போட்டுக்கோங்க. அப்போத்தான் இனிப்பை தூக்கி கொடுக்கும். அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். பாருங்கள், இன்னும் கிளறி கொடுக்கணுங்க. இதுவும் பத்தாது, இன்னும் கிளறி கொடுக்கணும். நல்லா அடுப்பு ஹையிலே இருக்கட்டும், ஒன்றும் பிடிக்காது. ஏன்னா அந்த தேங்காய் பாலில் இருக்க எண்ணெய் கசிஞ்சுக்கிட்டே வரும். அதே மாதிரி நீங்கள் நெய்யெல்லாம் சேர்க்கவே தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், இன்னுமே அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அல்வா பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த அல்வாவுக்கு முந்திரியெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா அந்த காலம் முந்திரியெல்லாம் போட மாட்டாங்க. வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வறுத்து நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு அதை தேங்காய் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், தோல் எடுத்த வேர்க்கடலையத்தை நான் சேர்த்துருக்கேன். இது தாங்க சேர்க்கணும். இதுதான் பாரம்பரிய ஸ்வீட், அந்த காலம் செய்வாங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு தேன் போடணும்னா தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி இனிப்பும் உங்களுக்கு கூட குறைய தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம், இல்லாட்டி எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அதை எடுத்து இந்த பிளேட்டுக்கு கொட்டிக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க இந்த அல்வா எப்படி வந்திருக்குது, என்ன கலரில் இருக்குது அப்படின்னு தெரியும். நம்ம நெய்யோ எண்ணெயோ ஊற்றலை, ஆனாலும் அப்படியே வாயில் போட்ட உடனே வலிக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு அல்வா கிளறி நம்ம கிண்டி வச்சுருக்கோம். அதை நம்ம தேவையான பீஸ் போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் காயட்டும், காஞ்ச பின்னாடி நீங்கள் பீஸ் போடுங்க. பாருங்கள், எப்படி அப்படியே எடுத்ததும் அப்படியே அல்வா துண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க இது. அப்படியே எடுக்கவும் அப்படியே வலிக்கிட்டு வருது. பாருங்கள், அவ்வளோதாங்க நம்மளோட பாரம்பரியமான செம்பலுவா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.